ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மினி vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் சண்டேனா ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பொன்மலை சந்தை சண்டேனா ஒரே ஜேஜேன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, நீந்துறதுன்னு எல்லாமே இருக்கும். பேசிக்கலாக நான் ஒரு பெட் லவர். அதனால எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சந்தை கூட்டு போனாலே அதான் ஒன்று பிடிச்சிட்டு தான் வருவேன். அதனாலேயே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த சந்தை கூட்டு வர மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அழுகுற மாதிரி லைட்டாக ஆக்டிங் போட்டு சந்தை கூட்டு போயிட்டு 3000 4000க்கு மொய்ய வச்சு விட்டு வந்துடுவேன். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா பார்த்துக்குவேன். அப்புறம் தான் டவுசர் கிளி ஆரம்பிச்சிடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தைக்கு கணக்கே இல்லாமல் வந்திருக்கோம். ஆனால் எப்போ வந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்ப்போம். சண்டே ஊர் சுத்த வெளியில் எங்கேயும் போகலனா நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தை தான். 2 கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதனால சட்டுப்புட்டுன்னு கிளம்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பறக்கிறது, ஆடுறது, ஓடுறதுலாம் தனியாக இருக்கும். நீந்துறது தனியாக வெளில வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் மீன்லாம் ரொம்ப சீப்பஸ்ட் விலையில கிடைக்கும். கோல்டு ஃபிஷ், கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 40 ரூபா 60 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். நான் கோல்டு ஃபிஷ் வாங்கி சாவடிச்சது தான் மிச்சம். வாங்கின 2 நாளே கோல்டு ஃபிஷ் முட்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு அது வயிற்ற பிடிச்ச அமுக்கி சாவடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு. நாங்கள் ஒரு 6th 7th படிச்சிருக்கப்பலாம் பசங்க எல்லா வீட்லையும் 4-5 ஃபைட்டர் வச்சிருக்கோம். சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ்னா போதும் பவுல தூக்கிட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் 2 ஃபைட்டரை சண்டைக்கு விட்டு எவன் ஃபைட்டர் ஜெயிக்குதோ ஜெயிச்சவன் ஊருக்குள்ள தௌலத்தா சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மெமரிஸ். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மீன் வளர்க்குற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தையை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு ஒரே டயர்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால கம்பங்கூழ் குடிக்க வந்தாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ் குடிக்க வந்த மெயின் ரீசனே அங்கே இருக்க எல்லா சைடு செய்ய முடிச்சுடணும் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அப்பளத்தை பாயிட்டப்பா முடிக்கிறோன்னே குடிப்போம் போயிட்டு. இதை வெக்கமே இல்லாமல் வெளியே சொல்றியடான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, எங்களுக்கு கூச்சமே இல்லை. அவ்வளோதான், நாங்கள் குடிச்ச கம்பங்கூழும் முடிஞ்சு, வீடியோவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.